உங்களுடைய இந்த வளர்ச்சி நீங்கள் பாடகரான அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷத்தை தந்தது அது? ரொம்ப அம்மா அப்பா அவர் மியூசிஷியனே தவிர, எங்கள் அப்பாவும் மிருதங்கம் கட்டம்லாம் வாசிச்சிருக்காரு. எம்எல்வி மாக்கு வாசிச்சிருக்காரு, கேபிஎஸ் அம்மாக்கெல்லாம் வாசிச்சிருக்காரு. பட் ஒன்ஸ் அவர் மியூசிக் குவிட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு என்னடா இவன் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே மறுபடியும் போய் நுழையிறேங்கிறான் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருந்தது. ஒரு ஃபாதருடைய ஆங்ஸைட்டி. அம்மா தான் ஆனால் என்னை கூட்டு போய் முதல் தடவை நான் எப்படி எனக்கு மேடையை இன்ஹிபிஷன் ஆர்கெஸ்ட்ராவோட பாடினதே ஒரு பெரிய விஷயம். ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் இது நடத்திட்டு இருந்தாங்க, ஆயுத பூஜை விழா நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே ரோடு மேலே மேடை போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா நேராக போனோடனே, எங்கள் அம்மா டீச்சர்னால எல்லாருக்கும் வாங்க டீச்சர் வாங்க டீச்சர்னோடனே, என் பையன் கொஞ்சம் பாடுவான்ப்பா, இன்றைக்கி ஏதாவது ஒரு பாட்டு பாட வைக்கிறீங்களா அவனை அப்படின்ட்டாங்க. எனக்கா ஏன் இவங்க போய் கேட்குறாங்க, இப்படி மாட்டி விட்றாங்களே ஐயோ அப்படின்ட்டு, ஐயோ நான் பாடல டே பாடு, ஒழுங்காக பாடு, உனக்கு பாட வரும்னு போய் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே பாடினேன் நான் ஸ்டேஜில் ஏறி. ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லாருக்கும், கையெல்லாம் தட்டினாங்க. அப்போ ஆண்ட்ரூன்னு ஒரு தப்லா பிளேயர் இருக்கார். அவர் இப்போ மகாபலிபுரத்தில் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கார். அவர் நாளைக்கு பால் ஸ்டுடியோக்கு வந்துடுங்க, ட்ராக் ஒன்று பாட வைக்கலாம் ஆதித்யன்ட்ட அப்படின்னாரு. நான் ஸ்டுடியோக்குள்ளேயே போனதில்லை. அதுக்கு முன்னாடி ஸ்டுடியோன்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பாலுன்னு ஏதோ ஸ்டுடியோ இருக்குது போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அது அவர்கிட்ட வாங்கிக்க கூட இல்லை. அப்புறம் ஏதோ பாலுன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கான்னு. அப்புறம் வேறு ஒருத்தர் சொன்னார், பாலுன்னா எஸ்பிபி சார் வச்சுருக்கிற ஸ்டுடியோ பேர் தான் பாலு, கோதண்டபாணின்னு பேர் அதுக்கு, நீ பாட்டுக்கு பாலுன்ற பேரில் ஏதோ ஸ்டுடியோன்னு தேடிட்டு அலைய போகிற அப்படின்ட்டு. அப்போ அங்கே போயிட்டேன். கோதண்டபாணியில் வர சொல்லியிருக்காங்க ஆதித்யன் சார். அப்போ தான் உள்ளே பார்த்தேன். திறக்கிறேன் கதவு, பெரியசூடன் உட்காந்துருந்தாராங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு கவிஞர் பெரியசூடன் அவர்கள் உட்காந்துருந்தார். அப்புறம் ஒரு ட்ராக் ஒன்று பாடினேன் ஆதித்யன் சார். அப்போ தான் எனக்கு இந்த உள்ளுக்குள்ள ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் அம்மா தான் முதல்ல லீட் பண்ணாங்க. அம்மாவுக்கு ஒரு திறமை வெளியே வரட்டுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஜேர்னி ஐ குட் டிஸ்கவர் தட் ஐ குட் சிங். ஏன்னா நம்ம ஃபார்மலாக ட்ரெயினே ஆகலை, ஆனால் சொன்னதை பாட வருது. சரி, நமக்கு இந்த திறமை தான் முக்கியம், இந்த திறமை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான். ஆமாம், பேரண்ட்ஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சுஷீலா அம்மாவுடைய ஒரு பெரிய ஒரு டிவோட்டி. ஸோ சுஷீலாமா என்னோட சுஷீலாமா பண்ணோட ஷோ பண்ணுறேன் நான் துபாயில் அப்படின்னோடனே, நானும் வரேன்டா சுஷீலாமாவோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் தான் அவங்களுக்கு. சுஷீலாமாவோட இந்த ஒரு செகண்டாக அவங்களுக்கு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டு அப்படி ரசிப்பாங்க. சுஷீலாமா ட்ரஸ்ட்டில் நான் பாடும்போதும் அவங்க எங்கள் பேரண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, பேரண்ட்ஸ் எழுந்திரிங்க எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மா அழுதுட்டாங்க அப்படியே. ஏன்னா அவ்வளோ ஒரு சுஷீலானா அவங்களுக்கு ஒரு கான சரஸ்வதி அப்படி. ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் கிவன் தென். அஃப்கோர்ஸ் சில சமயங்களில் அம்மா அப்பாவுக்கு தொல்லையும் நிறையா கொடுத்துருப்பேன். அதை மன்னிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.